சும்மா அப்படியே போயிட்டு இந்த விஜய்க்கு வந்து அரசியல் ஆசையெல்லாம் ஊட்டி வச்சு மதுரையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்கல்ல எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபாவும், அவங்க கூட ஒரு அறிக்கை விடலை. விஜய் வந்து அரசியலில் கொண்டு வந்து தலைவராக்கிறதே ஒரே வேலைன்னு சொல்லிட்டு என்ன தொட்டப்பேட்டா ரோட்டில் முட்டை பரோட்டா போட்டுக்கிட்டு இருந்தார்ல, தொட்டப்பேட்டா ரோட்டில் முட்டை பரோட்டான்னு ஒரு போட்டுக்கிட்டு இருப்பார் அவர். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிணாம வளர்ச்சி கொடுத்து அரசியல் ஆசையை ஊசியாக ஏற்றி ஜெயலலிதா வீட்டில் கொண்டு போய் கையை கட்ட வச்சு, அங்கே கையை கட்ட வச்சு, சும்மா இருந்தவன் வந்து படத்தில் வசனம் பேசின உடனே பாஜக வந்து அதை அரசியல் பண்ண போய் ஜோசப் விஜய்ன்னு சொல்ல போய் ஜோசப் விஜய்ன்னு பதில் சொல்ல போய் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு. படிச்சுக்கிட்டு இந்த பைபிளை ஓரமாக வச்சுட்டு புதுசாக பகவத்கீதையை கையில் எடுத்திருக்காரு. பைபிளும் தெரியல, பகவத்கீதையும் தெரியல. பகவத்கீதையில் தான் கர்ணன் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடான்னா. எங்கே எதிர்கொண்ட? இதுவும் தெரில உனக்கு, அதுவும் தெரில. அந்த பக்கம் ஜோசப் விஜய் பைபிளை கீழே வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு ஏன் வந்தான்னு கேட்டேன் நான். முதலில் நீ மனிதனாக இல்லை என்பதை நீதிமன்ற தீர்ப்பு வந்து தெளிவாக சொல்லிடுச்சு. தலைமைத்துவ பண்பு இல்லை என்பது வேற. ஒரு தளபதினா என்னங்க அர்த்தம்? படை நடத்துகிறவன் தானே தளபதி. இருந்தாலும் வண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிறுக்குங்களா இல்லை குரங்கு கூட்டம் இது போய் கதவு தட்டுதுங்க, தலைவான்னு சொல்லிட்டு போகிறான். கடவுளேங்கிறான். கடவுள் என்னத்த பண்ணார்? கடைசியில் கை கழுவிட்டு ஓடி வந்துட்டார். பக்தர்களை கொண்டு போய் நிறுத்திட்டு கடவுள் வந்து ஓடி வந்துட்டார். நீங்கள் எல்லாரும் அவர் ஓடிட்டாரு, கழுவி விட்டாரு அப்படிலாம் சொல்கிறீங்க. இன்னமும் சில பேர் அவர் மேலே தப்பு இல்லை தான், அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. இது வந்து சங்கி கூட்டம் சொல்லி கொடுத்த சமாதான வார்த்தை. இது நான் என்ன சொல்கிறேன், ராஜீவ்காந்தி ஜோடோ யாத்திரை நடத்தினார்ல, இந்தியா பூரா நடத்தினார். எங்கேயாவது எந்த விதமான அசம்பாவிதம் ஏதாவது நடந்ததா? அதுக்கே இவனுங்க என்ன பண்ணானுங்க, அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டு 40,000 ரூபான்னா, ஷூ போட்டுட்டு போகிறாருன்னா. ஒரு இடத்துல வந்து பிரியங்காவோட பொண்ணு வந்து தாய்மாமனை பார்த்ததுக்கே கொச்சப்படுத்தி பேசின முட்டாள் கூட்டம் இது. இவனுங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைப்பை சிதைக்கணும்னா இவன் அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் போவாங்க. இப்போ விஜய் கையில் எடுக்கும்போது இப்போ ஒரு நேர்கோட்டில் எல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய அடிமைன்னு தானே பேசினார் நாமக்கல்ல. மிஸ்டர் மோடின்னு எங்கே பேசினார்? நாகப்பட்டினத்தில் பேசினாரா? அதே பழனிசாமியும் பேசினாரா? எல்லாத்தையும் எதிர்த்தாரா? இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்படி ஒரே அணியில் நிற்கிறாங்க?